Welcome to Great Krigalan Magic Show. என்னையா இது ஹிந்தி அழிக்க போறேன்னு போயிட்டு இங்கிலீஷ் அழைச்சிட்டு இருக்காங்க. இந்த திமுக காரங்களுக்கு இருக்கிற அறிவு இருக்கு பாருங்க, வேற லெவல். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல பாத்தீங்கன்னா செம காமெடியா போயிட்டு இருக்கு. இந்த திமுக கார பசங்க இருக்காங்களே, இந்த 200 ரூபா 200 கொத்தடிமை பாய்ஸ் ஊர் ஊரா அந்த கருப்பு மைய தூக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. டேய் எங்கடா போறீங்க கருப்பு மைய எடுத்துட்டுன்னு கேட்டா, நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போர்ட்ல இருக்குல்ல அந்த ஹிந்தியை அழைச்சிக்கிட்டு தளபதி கிட்ட நல்ல பேர் எடுக்க போறோம், ஹிந்தியை ஒழிக்க போறோம், அதுல அழைச்சாதான் அந்த வீடியோ பார்த்து தளபதி எங்களுக்கு 200 ரூபா படி அளப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் ஹிந்தி அழைக்கிறேன், நான் வந்து இதை அழைக்கிறேன்னு போனாங்க பாருங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் இன்னைக்கு வெளியே இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க குழந்தைகளை மும்மொழி கொள்கையில படிக்க வைக்கிறான், ஹிந்தியா படிக்க வைக்கிறான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம காமெடிங்க. இந்த கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி அழைக்கிறதுக்கு திமுக காரங்க போயிருக்காங்க. ஆனால் அவங்களோட அறிவை பாருங்க, செஞ்ச காமெடியை நீங்களே பாருங்களேன். அதாவது கீழே ஒருத்தன் கத்துறான், வேண்டாம் வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு கத்துறான். அந்த குரலையும் காதல கேட்டுட்டு ஒருத்தன் என்ன பண்றான், கீழே இருக்கிற ஆங்கிலத்தை அப்படி பயங்கர தீவிரமா அளந்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா ஹிந்தி எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த லட்சணத்துல தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹிந்தியை அழைக்க போறோம்னு கிளம்பியிருக்காங்க. இந்த வீடியோ இன்னைக்கு செம காமெடியா, இன்னைக்கு வந்து தமிழகத்தில் காமெடி வந்து எந்த சினிமா ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியல, ஆனால் இந்த காமெடி இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. இவங்களை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு. செம நக்கல் நையாண்டியோட ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு MK ஸ்டாலின் அவர்கள் கருப்பு பெயிண்ட் அப்பாவுடன் சுற்றி வரும் கழக கண்மணிகளுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாக அறிந்தேன். கழக கண்மணிகளுக்கு கருப்பு பெயிண்டோட சுத்திட்டு வராங்கள, அவங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அறிந்தேன். அதில் அவர் நாம் எந்த மொழிக்கும் எதிரி இல்லை, யார் எந்த மொழியும் கற்பதற்கு தடையாக நிற்பதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். CBSE மற்றும் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மறுக்கப்படுவதன் ஏன் என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் திமுக காரவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிலே சொல்லல. எப்படி சொல்லுவாங்க? அவங்க தான் CBSE பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு இருக்காங்க, எப்படி சொல்லுவாங்க? அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மும்மொழி கற்க தடை இல்லை, ஆனால் நீங்கள் கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் CBSE அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கின்றாரா ஸ்டாலின் அவர்கள். அதை வந்து பச்சையா பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் போலி நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை. பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி என்ற திமுகவின் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டது. மேலும் பெயிண்ட் அப்பாவுடன் சுற்றி வரும் உங்கள் கட்சியினருக்கு ஹிந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கை மூலமாக நீங்க விளக்க மறந்துட்டீங்க போல இருக்கு. அதனால ஹிந்தியை அழைக்கிறதுக்கு பதிலாக ஆங்கிலத்தை அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பங்கம் பண்ணியிருக்காரு. எனக்கு கூட ஒரு பயம் இருந்துச்சு, ஒருவேளை இந்த திமுக 200 பாய்ஸ் போனாங்கல்ல, இதற்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் போயிருந்தார்னா நம்முடைய தாய்மொழியே அழிச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு கூட மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துச்சுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்களேன். செலவில் மதிப்பீட்டில் டெலிகோபால்ட் கதிரியக்கம் கருவி இங்கு இன்று நிறுவப்பட்டுள்ளது. புற்றுநோய் கட்டிகளா கட்டிடங்களா, அதாவது துண்டச்சீட்டை பார்த்து இப்படி நம்முடைய தாய்மொழியை கொல்லுன்னு கொல்லிட்டு இருக்காரு. இவர் ஒருவேளை கருப்பு மைய எடுத்துக்கிட்டு நானும் ஹிந்தி ஒழிக்க போறேன் அப்படின்னு போயிருந்தா நிச்சயமாக நம்முடைய தமிழ் மொழியை தாங்க இவர் அழிச்சிருப்பாரு. சரி, இப்படி துணை முதலமைச்சர் இப்படி இருக்காப்புல, அவங்க கூட இருக்கிற சக அமைச்சர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நானும் இணையதளத்தில் அமைச்சரோட குவாலிஃபையர்லாம் எப்படி இருக்குன்னு தேர்றதுக்காக போனேன். அப்போ ஒரு வீடியோ சிக்கிச்சு, அதையும் பாருங்களேன். வா இல் இத், என்னடா இத்த காணா துகள். இவர் ஒரு திமுகவோட அமைச்சருங்க.
வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்முடைய தமிழ் மொழியில் சரளமாக நம்ம எங்கேனாலும் நம்ம பேசுவோம், எழுதுவோம். சின்ன பால்வாடி குழந்தைங்களுக்கு கூட வாழ்த்துக்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும். ஆனால் ஒரு அமைச்சர் எவ்வளோ வளர்ந்துருக்காப்புல, ஒரு அமைச்சராக இருக்காப்புல, வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கல எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க தமிழை காப்பாற்ற மாட்டாங்க, தமிழை தான் இவங்கள்ட்ட இருந்து நம்ம காப்பாற்றணும். ஒவ்வொரு தமிழன் என்ன பண்ணும், திமுக காரவங்கள்ட்ட இருந்து, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து இந்த மினிஸ்டர்கள்ட்ட இருந்து இந்த துண்டு சீட்டெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி, தயவு செஞ்சு ஐயா நீங்கள் இனிமேல் தமிழ்லையே பேசாதீங்கய்யா, உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எப்படியாவது தமிழை காப்பாற்றுறோமையா அப்படின்னு இவங்கள்ட்ட இருந்து தான் தமிழை காப்பாற்ற வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயம் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு போட்டோ ஒன்று பார்த்தங்க. இந்த திமுகவோட ஹிந்தி எதிர்ப்பு நாடகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் தான் சான்று. நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன். திமுகவோட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அரசு பள்ளி மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன் சன்சைன் பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் நடத்த வேண்டியதானே? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லையும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை, ஹிந்தி படிக்கிற பள்ளிக்கூடங்களை திமுக காரன் நடத்திட்டு இருக்கான். அவங்கள அழைச்சிட்டு வந்து போராட்டம் நடத்த வேண்டியதானே? எவ்வளோ கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்க. ஏழை மக்களை எப்படியாவது ஏமாற்றணும் அப்படிங்கிறத திமுக பயங்கரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஒரு புகைப்படம் தான் சான்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உதயநிதி, நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கார்ல, அவங்களுடைய தங்கச்சி நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு போய், ஐயா நான் வந்து சன்சைன் பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் தமிழ் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த வீடியோ இன்னைக்கு மக்கள் கேவலமாக காரி துப்பி இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். தமிழ் பேசுவாங்க. இதே பள்ளிக்கூடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகள் நடத்துகிற சன்சைன் பள்ளிக்கூடத்தில், மும்மொழி இருக்கிற சன்சைன் பள்ளிக்கூடத்தில், ஹிந்தி இருக்கிற சன்சைன் பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தன்னுடைய பையனை தமிழை தவிர பிரெஞ்சு மொழியை தீவிரமாக படிக்க வச்சுட்டு இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்துட்டு இருக்காரு. அந்த புகைப்படம்லாம் எனக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. மக்கள் கண்ணா பின்னான்னு மிதிச்சுட்டு வராங்க. இப்படி இந்த திமுக காரங்க பண்ற காமெடியை சகிக்க முடியல. இடையில வேற இந்த ஆமக்கரி சீமான் வேற ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. என்னன்னு பாருங்களேன். என்னை மீறி முடிந்தால் ஹிந்தி மொழியை திணித்து காட்டுங்கள், ராணிப்பேட்டையில் மத்திய அரசுக்கு சீமான் சவால். மத்திய அரசாங்கம் யார் ராணி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க பயங்கர காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த சீமான்ட்ட என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய பையனை எங்கே படிக்க வச்சிருக்கீங்க? மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்கீங்க, பச்சையாக ஹிந்தியா திணிச்சிருக்கீங்க, ஹிந்தியா படிக்க வைக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் சரியான ஆளா, உண்மையிலே ஆமக்கரை தின்ன சீமானா இருந்தா ஹிந்தி எதிர்க்கணும்னா முதல்ல என்ன பண்ணும், உங்களுடைய பையனோட ஸ்கூல் வேன் வரும்ல, அதுக்கு முன்னாடி டயரில் போய் அப்படி சாஸ்தாங்கமாக படுத்துட்டு, முடிஞ்சா ஹிந்தி திணிச்சிட்டீங்கல்ல, என்னுடைய பையனுக்குள்ளேயே நீங்கள் ஹிந்தி திணிச்சிட்டீங்கல்ல, முடிஞ்சா என் மேலே ஏற்றி இறக்குங்கடா, ஏற்றிட்டு போய் ஹிந்தியை கற்றுக் கொடுங்கடா அப்படின்னு சவால் விடணும். மானங்கட்டத்தனமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களோட குழந்தைகளை மட்டும் ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்களாம், ஆனால் மற்றவங்க யாரும் படிக்கக்கூடாதான். என்ன நாடகம் போடுறாங்க. இந்த நாடகம் எல்லாமே இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போச்சு. மக்கள் இன்னைக்கு திமுக காரவங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு போனாலே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஏயா உங்கள் தலைவர் மட்டும் நல்லா ஹிந்தி பள்ளிக்கூடத்தை நடத்துவார், குழந்தைங்களாம் அங்கே படிக்க வைப்பார். ஆனால் எங்கள்கிட்ட போய் நீங்கள் நாடகத்தை போடுறீங்களா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு அடின்னு திருப்பி அடிக்க திமுகவுக்கு செம பேக்ஃபயர். ஐயோன்னு அலறாங்க. இந்த ஹிந்தி எதிர்ப்பு மக்கள்கிட்ட எடுபடவே இல்லை. உடனடியாக முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் தாவி இருக்காரு. அது என்னன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டில் எம்பிக்கள் எண்ணிக்கை 39 31 குறையும் அபாயம். அடையாத்தி அபாயமா? யார் சொன்னா? நான் குறைக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கை இருக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை மறுவரையறை செய்ய போகிறோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் அறிவிக்கலை, எந்த இடத்துலையும் அதுக்கான டிராஃப்டை கூட அவங்க வெளியிடலை. ஆனால் இன்னைக்கு ஒப்பாரி வச்சு ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நமக்கு செட் ஆகலை, மக்கள் உஷாராயிட்டாங்க, அதனால் எப்படியாவது மக்களோட உணர்வை தூண்டுவோம் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது அன்னைக்கு செம காமெடியாக போயிட்டு இருக்கு. அதிக எம்பிக்கள் இருந்தால்தான் நீட், மும்மொழி கொள்கை, நிதி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. எம்மா என்ன உருட்டு. இப்போ திமுகவுக்கு பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 எம்பிக்கள் இருக்காங்க. 40 எம்பிக்கள் என்னையா பண்ணுறாங்க?
பாராளுமன்றம் போறாங்க, ஐயா உதயநிதி வாழ்க, இன்பா வாழ்க அப்படின்னு கத்திட்டு நேராக கேண்டீன் பக்கம் ஓடி போறாங்க. இதை தவிர என்ன பண்ணாங்க? உங்களால் நீட் தேர்வை நாங்கள் வந்து ஒழிப்போம் அப்படின்னு தைரியமாக வந்தீங்களே, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. திமுகவோட ஆட்சி இருக்குது, எம்பிக்கள் இருக்காங்க, இவ்வளவு இருந்தும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. இதற்கு தமிழக மக்கள் இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், ஆனால் தயவு செஞ்சு நீட்டுன்னு ஒரு வார்த்தை இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறுப்படைஞ்சிருக்காங்க. நீட்னா அப்படின்னு சொல்லி மக்களை கடுமையாக ஏமாத்தினவரோட பிரதிபலன் தான் இந்த ஒரு பதிவு. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காருன்னா, மக்கள் தொகையை நாம கட்டுப்படுத்தலை, நம்ம சரக்கு தான் கட்டுப்படுத்தி இருக்கு தலைவரே அப்படின்னு வித்தியாசமாக யோசிச்சு சாராயத்தினால தமிழ் சமுதாயம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவருடைய பதிவு மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், அவனுங்க கவலை 40 எம்பி தொகுதிகள் இருந்தால் 40 தொகுதிக்கான நிதி ஒதுக்குவார்கள், ஆனால் 30ஆக குறைந்தால் என்ன பண்ணுவாங்க, 4ல் 1 பங்கு போயிருது இல்லை, அந்த நிதி அவங்களால கொள்ளையடிக்க முடியாது, அதனால தான் இவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் அப்படின்னு செமையா கலாய்ச்சி விட்டுருக்காரு. இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இந்த நாடகத்தை அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறா சல்லியா நொறுக்கியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமது குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகளே போல தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் எங்கள் குழந்தைகளுக்கு மும்மொழி கல்வி கிடைப்பதை தடுக்கும் தனது வாதத்தை பெயிண்டப்பாவை தூக்கி திரியும் சிலரே தவிர ஒட்டுமொத்த தமிழகமே நிராகரித்து விட்டதை அறிந்தவுடன் பாராளுமன்ற இடங்கள் குறைப்பு என்ற தனது கற்பனையின் மூலம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தனது நிலைப்பாட்டில் அவமானகரமாக வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது திமுக. பாராளுமன்ற இடங்கள் எல்லை நிர்ணயம் எப்போது நடக்கும், அது நடக்கும் போது எப்படி தென் மாநிலங்களுக்கு உட்பட அனைவருக்கும், தமிழகம் உட்பட அனைவருக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக கூறிய பிறகும் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குழப்ப முயற்சி செய்கின்றார்? கற்பனையான பயங்களுடன் முட்டாள்தனமான வாதங்களுமே தமிழக முதல்வரின் ஒரே செயல்பாடாக மாறிவிட்டது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சும்மா நொறுக்குன்னு நொறுக்கியிருக்காரு. ஏன்னா அந்த திமுக தன்னுடைய ஹிந்தி எதிர்ப்பு தோல்வி அடைஞ்ச உடனே இப்போ வந்து நாடாளுமன்ற தொகுதியை குறைக்க போறாங்க, நமக்கு தமிழர்கள்லாம் ஏமாற போறோம் அப்படின்னு தமிழகத்து மேல அவ்வளோ, தமிழக மக்கள் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்க மாதிரி, அப்பா இந்த இலங்கையில் லட்சமாக மக்கள் செத்தாங்க, அப்போ எல்லாம் வராத கவலை இப்போ வந்தது மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக மக்கள் எல்லாம் இதை நம்ப தயாராகவே இல்லை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு சம்பவத்தை கூட பண்ணியிருக்காரு. தேசத்தோட உள்துறை அமைச்சர் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வராரு. அவரை வரவேற்கும் விதமாக இந்த இண்டி கூட்டணியை பாராளுமன்றத்தில் வச்சு வெளுன்னு வெளுத்தாங்கல்ல, இந்த பிரிவினையை பேசுறதுக்காக வெளுன்னு அமித்ஷா அவர்கள் வெளுத்தார்ல, அந்த வீடியோவை போட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவையும் பாருங்க. इसलिए एग्रेसिव हूँ कि जम्मू एंड कश्मीर के पीए को आप भारत का हिस्सा नहीं मानते हो क्या? एग्रेसिव ना हो, जान दे देंगे इसके लिए। क्या बात कर रहे हो आप? एग्रेसिव होने की क्या बात कर रहे हो? जान दे देंगे इसके लिए। காஷ்மீரை வந்து இந்தியாவோட ஒரு பகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கல்ல, அதுக்கு செமையா கோவப்பட்டு பேசியிருக்காரு. இதுக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம் அப்படின்னு தேசத்தோட உள்துறை அமைச்சர் அதிரடியா பேசினார்ல, அந்த வீடியோவை இன்னைக்கு போட்டு தான் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்கள் வரவேற்றிருக்காரு. இதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு, தம்பிங்களா இந்த பிரிவினையை பேசுறது, தேச பிரிவினை, தமிழ்நாடு தனியா பிரிக்க போறோம் அப்படின்னு பேசுற இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நொறுக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காரு. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மதரம்.